ஆண்டவரே எல்லாரும் வேலைகள் ஆண்டவரே காரியங்கள் எப்படியாக பாதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே அது ஆண்டவரே ஒரு உருவத்தை வைத்து ஆண்டவரே அது எப்படியாக ஆண்டவரே காரியங்களை செய்கிறது என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பில் கேட்ஸ் ஆண்டவரே அப்பா ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பில் கேட்ஸ் வந்துட்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர் சொல்கிறார், இனி வரும் ஆண்டவரே இனி ஒரு 10-20 வருஷங்களிலே ஆண்டவரே டாக்டர்களும் ஆண்டவரே டீச்சர்மார்கள் இப்படியான மிக மிகப்பெரிய பதவியில இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வேலைகள் இழாமல் ஆண்டவரே எல்லாமே இந்த ஏஐ என்கின்ற அந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனது எல்லா காரியங்களையும் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே அவைகளே ஆண்டவரே மக்களுக்குரிய ஆண்டவரே ஆப்ரேஷன்களையும் எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லி இனி வரும் காலங்கள் எல்லாம் இனி பயங்கரமான காலங்களாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவரே மியான்மர்ல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வீடுகள் எல்லாம் தவிடக்கூடியது அப்படியாகி விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அதனுடைய நிர்வாகங்களில் சிக்கி தவித்தவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஏனென்றால் நாட்கள் ஆண்டவரே இப்படியாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் மேன்மை பாராட்டு என்று ஒன்றுமில்லை, தேவனை குறித்து மாத்திரமில்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் அவன் மேன்மை பாராட்டாது இருப்பானாக என்று சொல்லிதான் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே இதோ இந்த வாழ்வு நாட்களில் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த போதை மருந்துக்கும் ஆண்டவரே ட்ரக்ஸுக்கு ஆண்டவரே அப்பா பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வெளிநாடுகளிலே ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் எப்படியாக ஆண்டவரே எத்தனை தைரியமாக ஆண்டவரே அவ்வளோ ஆண்டவரே எத்தனை கிலோ ஆண்டவரே விலையேற பெற்ற அவ்வளவு விலைகள் ஆண்டவரே அவர்கள் எப்படியாக கடத்துகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே கண்டெய்னர் மூலியமாக ஆண்டவரே கப்பல் அது போட்ல ஆண்டவரே விமானத்துல வர்றவங்க ஆண்டவரே அப்பா அப்புறம் ஆண்டவரே அந்த ரோட்ல வண்டியில டிராவல் பண்றவங்க இப்படியாக ஆண்டவரே எல்லாரிடத்துல இருந்தும் ஆண்டவரே அவ்வளவு ஆண்டவரே போதைகள் ஆண்டவரே பறிமுதல் செய்யப்பட்டவைகள் எரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக அந்த அவர் சொல்கிற ஒரு ஆண்டவரே அப்பா போதை மருந்து அதை தான் ஆண்டவரே நாங்கள் யூடியூப்ல பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் அதை தான் எடுத்துவிட்டு உணர்வே இல்லாமல் ஆண்டவரே அப்படியே நின்ற வண்ணமாக உறங்குவதும் குனிந்த வண்ணமாக உறங்குவதும் ரோட்டிலே அப்படியே சுருண்டு 2-3 நாட்கள் உணவின்றி எதுவுமின்றி எந்த ஒரு சுரணையுமின்றி ஆண்டவரே அவர்கள் கிடக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த போலீஸ் எவ்வளவோ எச்சரிக்கிறார்கள். இது வந்துட்டு ஆண்டவரே மனிதனையே அந்த முகர்ந்தாலோ அதை உட்கண்டாலோ அது அவனுடைய சதைகள் எல்லாவற்றையும் அப்படியாக எடுத்து அது அரித்து அவன் மறித்து போகத்தான் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே அதை பறிமுதல் செய்தாலும் ஆண்டவரே இந்த மெக்சிகோ இந்த கண்ட்ரிகளிலிருந்தும் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளிலிருந்தும் அது எப்படியாக ஆண்டவரே கடத்தப்படுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அதில் அவர்களே சொல்கிறார்கள். ஆண்டவரே ஒருத்தர் 2 பேரை பாதிப்பது அல்ல, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டவரே ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அது பாதிக்கிறதாக இருக்கிறது, கொள்ளுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே எப்படியாக கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த ட்ரக்ஸ் மாஃபியா ஆண்டவரே எப்படியாக செயல்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சுவாமி ஹல்லேலூயா. இதற்கு எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகளை எல்லாம் விலக்கி காத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆண்டவரே இந்த ஸ்கேமர்ஸ் ஆண்டவரே அப்பா மக்களை எப்படியாக ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து பணங்களை பறிக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த காலங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஐடிகளையோ நம்மளுடைய எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய இமெயிலையோ நம்முடைய ஃபோன் நம்பரையோ எதையும் கொடுப்பதற்கு ஆண்டவரே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் ஆண்டவரே எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த தேசத்திலேயே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே பணங்களை இழந்து ஆண்டவரே தவிக்கிறவர்கள் ஏராளமானவர்களாக கஷ்டப்பட்டு தவிக்கிற பணத்தை அவர்கள் ஒரு நொடியில ஆண்டவரே அதை எப்படி களவாடி செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே நாட்கள் படி பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆண்டவரே அப்பா அதோ பொழுதே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் இந்த இடம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே எல்லா யூரோப்ல எல்லாம் கூட ஆண்டவரே வெயில் அதிகமாக அதிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே இந்த இயற்கையின் ஆண்டவரே வானிலை கூட ஆண்டவரே மாறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இனி இப்படியே போனால் ஆண்டவரே மனிதனுடைய உடம்பு ஆண்டவரே மெழுகை போல ஆண்டவரே மெழுகு எப்படி உருகி போகிறது அது போல உருகக்கூடிய அளவுக்கு கூட சூரிய வெளிச்சம் ஆண்டவரே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ காலங்கள் எப்படியாக இருக்கும் என்று அறியமானாலும் தேவனே கர்த்தரே நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்ன வார்த்தைக்காக மக்கள் என்று செல்கிறோம். மக்களே நாங்கள் சுகமாக இருக்க தேவனை எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் தான் ஆண்டவரே தீங்கு நாளிலே எங்களை மறித்து தீங்கு நாளிலே எங்களை ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதிகமாக பார்க்கும் பொழுது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்றாலே அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரே வசூலிக்கின்ற கட்டணங்கள் ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே மக்களாலே ஆண்டவரே செலவிட முடியாத அளவுக்கு காரியங்கள் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே மருந்து மாத்திரைகளுடைய விலைகள் அதிகம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ டெஸ்ட்டுகள் எடுக்க சொல்கிறார்கள் அதற்குரிய பணங்கள் இயேசுவே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா எல்லாரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநாதை பிள்ளைகள் அதர்வற்ற பிள்ளைகள் அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தாவே கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் இக்கணங்களுக்கும் விலக்கி காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கிரெடிட் கார்டை வைத்துக் கொண்டு தேவனே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா அல்லல் படுகிறார்கள் ஆண்டவரே. திருப்ப அதை அடைக்க முடியாமல் என் தேவனே அப்பா அதை வாங்குவதற்கு முன்பாக ஞானத்துடன் நடக்க ஆண்டவரே உள்ள வருமானத்திலே ஆண்டவரே அதிலே குடும்பம் நடத்த தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா கர்த்தாவே. இந்த நேரத்தில் இந்த கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தியானத்திற்கு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றையும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நீதி உள்ளவைகளோ கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கின்றவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகின்றதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமாக இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல்வர்களின் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியாக எப்பாப்பிரத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும்
ஆமாண்டவரே, எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்காள் அவர்களை கரங்களை தட்டி வைப்போம். தேவ செய்தி கொண்டு வர போகிறார்கள். எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்காளை கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவளை நேசித்து வழி நடத்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான நல்ல அப்பா ஆராதனை முடிந்து ஆண்டவரே தேவ செய்திக்கு நேராக கடந்து வர எங்களுக்கு கிருபை செய்திருப்பா. முக்கிய சோத்திரம். அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க ஆமாண்டவரே அப்பா அநேக காரியங்களை குறித்து பாரத்தோடு ஜெபிக்க கிருபை தந்தீங்க. முக்கிய சோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட போகிறீங்க. நீர் பேசுவீர் அப்பா. அடியேன் கேட்கிறோம் அம்மாண்டவரே. ஏனென்றால் அம்மாண்டவரே பேசுபவர் நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஏறிடும் போது ஆமாண்டவரே நாங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமரியாலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வரையிலும் எங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் இதோ எங்களை பலப்படுத்த கிறிஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டாகும் என்று சொன்னது போல ஆமாண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே இந்த தேவ வார்த்தைகளை ஆண்டவரே தேவரீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரே அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தருவீர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு கீ ஃபார் எக்ஸலன்ஸ். சிறப்புக்கான திறவுகோல். ஹல்லேலூயா. சிறப்புக்கான திறவுகோல். சிறப்புக்கான பெட்டர் எக்ஸலன்ஸ். கீ ஃபார் எக்ஸலன்ஸ். எஸ், ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு நம்ம செய்கிற அன்றாட வேலைகளை நம்ம வந்துட்டு ஒரு பேஷன், தமிழ்ல ஒரு விருப்பத்தோடு நம்ம செய்கிறோமா, இல்ல ஒவ்வொரு நாளும் ஓகே இந்த நாளை கடக்கணும் என்ற ஒரு ஆட்டிடியூடோட நம்ம இருக்கிறோமா என்ற ஒரு காரியத்தை நம்ம வந்துட்டு சிந்திக்க வேண்டும். நம்ம யாரை வணங்குகிறோம்? சிறப்பான ஒரு தேவன், அதாவது காட் ஆஃப் எக்ஸலன்ஸ். தமிழ்ல காட் ஆஃப் எக்ஸலன்ஸ், சிறப்பின் தேவன். தேவனை நம்ம வந்துட்டு வணங்குகிறோம், தொழுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளும் எப்படியாக இருக்க வேண்டும்? சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப வந்துட்டு இந்த சிறப்பு, இந்த எக்ஸலன்ஸ் சொல்றது ஒரு ஆட்டிடியூட்னா ஒரு குணாதிசயமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பகுதியிலும் இம்பாக்ட் பண்றதாக இருக்கிறது சிறப்பு, இந்த எக்ஸலன்ஸ் சொல்றது. அப்போ இந்த ட்ரூ எக்ஸலன்ஸ்னு சொல்லும் பொழுது என்னது உண்மையான சிறப்புன்னு சொல்றது? என்னது? அவர் நமக்காக சொல்லுவீங்க. ஓகே, இல்ல அப்படி நான் கேட்கல. நான் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு ட்ரூ எக்ஸலன்ஸ் சொல்லும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நம்ம வந்துட்டு முழு மனதோடு நம்மளே டெடிகேட் பண்ணிட்டு காரியங்களை செய்வது தான் வந்துட்டு ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்கிறது. நம்மளுடைய ஒரு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பதவியிலோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியிலோ ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டாக செயல்படுகிறது தான் உண்மையான ஒரு சிறப்பாக, ஒரு உண்மையான ஒரு எக்ஸலன்ஸாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு எக்ஸலன்ஸுக்கான ஒரு முன்னோடி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது பைபிள் எடுத்து பார்க்கும்போது அநேகர் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது as usual யோசேப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல அப்போ யோசேப்பு எப்படியாக அவர் வந்துட்டு திகழ்ந்தார், எப்படியாக அவர் எக்ஸல் ஆனார் என்று உள்ள காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39 வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பு கிட்ட இருந்த 5 குணாதிசயங்கள் நிமித்தம் அவர் வந்துட்டு சிறப்பான ஒரு மனிதனாக செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 5 காரியங்கள், இந்த 5 குவாலிட்டிஸ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லா விதத்திலுமே ஒரு ஃபவுண்டேஷனா, ஒரு அடித்தளமாக வந்துட்டு காணப்பட்டது. அவர் வந்துட்டு போத்திபாருக்கு செயல்பட்ட பொழுதிலும், அதாவது சேவை செய்த பொழுதிலும்,
அவரை வந்துட்டு தப்பாக அவரை வந்துட்டு அவர் மேல சாற்றின பொழுதிலும், அவர் வந்துட்டு சிறைச்சாலையில இருந்த பொழுதிலும், இல்ல அவரை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவருடைய தலையை நிமிர்த்த போதிலும், அவர் எடுத்து வல்லமையாக உயர்த்திய போதிலும், எல்லா கருத்திலும் யோசேப்புக்கு இந்த 5 குவாலிட்டிஸ் வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக காணப்பட்டது. அது நிமித்தம் அவர் வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அந்த 5 காரியங்கள் என்னவாக இருக்கிறது என்று நாம பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? யோசேப்புக்கு காணப்பட்ட முதல் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, தமிழ்லனா குவாலிட்டினா நல்ல ஒரு காரியம், அவர் வந்துட்டு அவர் சிறப்பாகுவதற்கு என்ன ஒரு காரியம் அவருக்குள்ள காணப்பட்டது? தேவனோடு அவர் வந்துட்டு இணைந்து இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கும் அவருக்குமான அந்த உறவு வந்துட்டு அவருக்குள்ள காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தேவன் யோசேப்போடு இருந்தார். அப்புறம் அவர் காரிய சித்தி உள்ளவனானான். அப்போ இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, God was with Joseph and things went very well with him. அவர் எது செஞ்சாலுமே நல்லதாகவே அது போனது, நடந்ததாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்துட்டு யோசேப்போடு இருந்தார், அது நிமித்தம் வந்துட்டு யோசேப்பை வந்துட்டு வளர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா ரீதியிலுமே அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் எப்பொழுது நம்மளோடு கூட இருப்பார்? நம்ம அவரோட கூட இருந்தா தான் அவரு நம்மளோட கூட இருப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ஜேம்ஸ் 4:8 வாசிப்போம். ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப யார் முதல் படி எடுத்து வைக்கணும்? நம்ம தான் எடுத்து வைக்க வேண்டும். அதுல யோசேப்பை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் என்ன செய்தாரு? ஆண்டவரோடு கூட இருந்தாரு. அவரை வந்துட்டு தேவனோடு கூட இணைந்து காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு மேல வந்துட்டு பழிகள் சுமத்தப்பட்ட பொழுதிலும் அவருக்கும் தேவனுமாக இருந்த அந்த ஒரு உறவு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததன் படினால தான் வந்துட்டு அவர் என்ன செய்யப்பட்டது? அவர் அதுல இருந்து அந்த ஒரு காரியத்துல இருந்து அவர் வெளிவந்து அவர் வந்துட்டு திகழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ அநேகர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லப்படாத ஒரு செய்யாத ஒரு குற்றத்தை வந்துட்டு ஒருத்தவங்க மேல இது பண்ணும்போது, வீண் பழி சொல்லும் பொழுது எல்லாரும் நம்ம நிறைய ஆட்களுங்க எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க? கோபம் படுவார்கள், தேவன் நம்மளை கைவிட்டார் என்று சொல்லுவார்கள். இல்ல வந்துட்டு நான் அதை செய்யவே இல்லையா, அப்ப நான் அதை செஞ்சாதான் இதான்னு சொல்லிட்டு அதை வேணுட்டும் செய்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் யோசேப்போ அதை ஒண்ணுமே அவர் வந்துட்டு பேசல. அவர் மேல வந்துட்டு பழி சுமத்தப்பட்ட பொழுதிலும் அவர் வந்துட்டு என்னவாக இருந்தார்? அவருடைய விசுவாசத்தை அவர் வந்துட்டு விடவே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதும் ஆண்டவரை அவரை உறுதியாக பற்றி கொண்டார். அவருடைய சூழ்நிலைகள், அவரை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் வந்துட்டு எதுவுமே ஹோப்ஃபுல்லாக இல்ல என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு அவருடைய சகோதரர்கள் வந்துட்டு அந்த குழியில அவரை போட்டதுல இருந்து, அவர்கள் எகிப்துக்கு போனதுல இருந்து அவர் வந்துட்டு அப்புறம் போத்திபார் கிட்ட போய் வேலை செய்யும்போது அப்புறம் அவர் மேல சொல்லப்பட்ட குற்ற சிறைச்சாலை, அப்புறம் சிறைச்சாலையில போயிட்டு அப்புறம் அங்க வந்துட்டு அங்க பார்த்த 2 பேர் எடுத்து பேசி அப்ப அவங்க கிட்ட ஒருத்தர் கிட்ட வந்துட்டு, நீ வந்துட்டு இந்த கனவெல்லாம் சரியா கரெக்டாக இருந்தா நீ என்ன வந்துட்டு அங்க போயிட்டு ராஜா கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லு. எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஒரு படி மேல போகும்போது ஒரு படி கீழே போற மாதிரி அவருக்கு காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதுல எதுலயுமே அவர் வந்துட்டு எதை விடவில்லை, ஆண்டவரை விசுவாசத்தை விடவில்லை, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியான சூழ்நிலைகள் நிமித்தம் போகும் பொழுது நம்ம வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு நம்ம நினைத்தபடி இல்லையே, இல்லை இப்படியாக இருக்கிறதே, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே என்று நம்ம நினைத்திருந்தாலும் நம்மளோட கூட யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு நான் முன்னாடி சொன்னபடி we are called to be excellent. நம்ம வந்துட்டு சிறப்புக்கான மனிதர்களாக, சிறப்புக்கான
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நம்ம காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி ஆண்டவரோடு கூட மாத்திரம் இருக்கும் பொழுது மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவரோடு கூட அந்த ஒரு சிறப்பான அந்த 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 ரிலேஷன்ஷிப் காணப்படும் பொழுது அது வந்துட்டு என்ன அது வேற எந்த விதத்துல எல்லாம் காணப்படும். அந்த சிறப்பு நம்ம செய்கிற வேலைகளிலும், நம்மளுடைய குடும்பத்திலும், நம்மளுடைய சர்ச்சிலும், நம்மளை சுற்றி காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம வந்துட்டு சிறப்பாக மாறுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் யாராக இருக்கிறார்? யோசேப்பாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சிறப்புக்கான அந்த சிறப்புக்கான ஒரு தொடக்கம் வந்துட்டு நமக்கு யாருல இருக்கிறது? ஆண்டவரிடத்துல இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப முதலாவது அவர் யோசேப்புல காணப்பட்ட அந்த 5 குணாதிசயங்கள்ல முதல் குணாதிசயம் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார், அவருக்கும் தேவனுக்குமான அந்த உறவு. 2வது வந்துட்டு யோசேப்போட மேனேஜ்மெண்ட் ஸ்கில், மேலாண்மை திறன்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்லயோ இல்ல அப்படி ஃபாஸ்டாக அவர் வந்துட்டு வளரல என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு எல்லாவற்றையும் படிப்படியாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்த பொழுதிலும், அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்த பொழுதிலும் அவர் கஷ்டப்பட்டு வந்துட்டு என்னது அந்த வெற்றியை அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பை வந்துட்டு எந்த இடத்துல அவர்கள் போட்ட பொழுதிலும் என்ன செய்தாரு? அவர் அதுல சிறந்து விளங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது போத்திபார் இடத்துல அவர் இருந்த பொழுது அங்கேயும் சிறந்து விளங்கினார். அப்புறம் அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயில இருந்த பொழுதிலும் அவர் வந்துட்டு ஒரு அவருக்குன்னு ஒரு இதை கொடுத்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அதுலயுமே அவர் வந்துட்டு என்ன செய்தாரு? சிறந்து விளங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்துட்டு எதை செய்தாலுமே வந்துட்டு ஆசீர்வாதமாக காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவர் கையிட்டு செய்த எல்லா காரியத்திலுமே வந்துட்டு ஆசீர்வாதம் காணப்பட்டது. எதனால் நிமித்தம் என்றால் ஆண்டவரை அவர் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு அவரை முற்றிலுமாக அவர் வந்துட்டு ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் தேவன் அவரை உயர்த்துவார், தேவன் அவரை காண்கிறார், தேவனுக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும் என்ற ஒரு விசுவாசம் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவர் வந்துட்டு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளும் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்க சித்தத்திற்கு நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா காரியமும் நமக்கு அவர் வாய்க்க செய்வார். நம்மளே ஆண்டவருடைய நமக்கு அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு நம்மளே ஒரு தடைக்கல்லாக காணப்பட கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த BBA MBA இதெல்லாம் ஒன்றும் படிக்கல. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த தாளந்த நிமித்தம் அவர் வந்துட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்துக்கு வரும் பொழுது 17 வயது ஒரு ஸ்லேவாக வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் படிப்படியாக அவர் என்ன செய்தாரு? முன்னேறினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சிறப்பு, அந்த எக்ஸலன்ஸ் சொல்றது எப்படி வளர்கிறதாக இருக்கிறது? ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துல நம்ம வந்துட்டு முழுமையாக அதுல செயல்படும் பொழுது அது வளர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சிறு காரியமாக இருந்தாலும், ஒரு வேலைன்னு இல்லை, நம்ம செய்கிற ஒரு குக்கிங் ஆனாலும், வீட்டு பெருக்கிறதானாலும், ஒருத்தவங்களுக்கு எதையாவது கொடுக்கறதானாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறு சிறு காரியங்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக நம்ம வந்துட்டு முற்றிலுமாக அதுல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று நம்ம வந்துட்டு, நீங்கள் எதை செய்தாலும் யாருக்காக நம்ம செய்கிறோம் என்று நினைக்க வேண்டும்? இதை கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். அப்ப நம்மளுடைய அல்டிமேட் பாஸ் யாரு? கர்த்தர் தான். அப்ப நம்ம எதை செய்தாலும் அவர் நம்மளை காண்கிறார் என்ற ஒரு காரியத்தோடு நம்ம சிறு சிறு காரியத்திலும் நம்ம வந்துட்டு விசுவாசமாக இருக்கும் பொழுது, சிறு சிறு காரியமும் நம்ம இப்படி ஏமாத்தக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, எதை முடிக்கணுமோன்னு முடிக்க இல்லாமல் செய்ய வேண்டியதை நடத்தி கரெக்டாக நம்ம செய்து முடிக்கும் பொழுது நம்மளை வந்துட்டு சிறப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப 2வது குவாலிட்டி என்னவாக இருந்தது யோசேப்புக்கு? நல்ல ஒரு மேலாண்மை சிறப்பு திறன்கள், அவருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 3வது அவருக்கு கொடுக்கப்பட்ட திறன் என்னவாக இருந்தது? பீப்புள் ஸ்கில்,
மக்கள் திறமை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்துட்டு மக்களோடு கூட நல்ல கனெக்ட் ஆன ஒரு மனிதராக யோசேப்பு காணப்பட்டாரு நம்ம பார்க்கிறோம். இப்ப போத்திபார் இடத்துலயும் இருக்கும் பொழுதும் இல்ல இந்த ஜெயில இருக்கும் பொழுதும் அங்க இருந்த வார்டன் கிட்டயுமே என்னது ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். அவங்க மற்ற மனிதர்களோடு கூட ஒரு குட் டேர்ம்ஸ்ல அவர் வந்துட்டு காணப்பட்டாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு மக்கள் இந்த மக்கள் திறமைன்னு சொல்றது மிகவும் மக்களோடு கூட நம்ம பேசுவதும் மக்களோட கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும்போது தான் அந்த கனெக்ஷன் அந்த ஒரு குட் டேர்ம்ஸ்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்துட்டு சிறப்பாக விளங்க முடியும். ஒரு பொருள்னு இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம், ஒருத்தவங்களும் நம்ம இது கிட்ட இது பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த பீப்புள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு படிக்கிறதுலயே அது ஒரு செப்பரேட்டான ஒரு சப்ஜெக்டாகவுமே வந்து விட்டது நம்ம பார்க்கிறோம். இந்த சேல்ஸ் ஆளுங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஆளுங்களை அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஒரு பீப்புள் ஸ்கில்னு சொல்றது ஒரு முக்கியமான பேசினாலும் அவங்க வந்து சாஃப்டா தான் பதில் சொல்லுவாங்க. ஆமா, அப்ப வந்துட்டு அந்த பீப்புள் ஸ்கில்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது யோசேப்புக்குள்ள அது காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மூன்றாவது ஒரு மக்கள் திறமை என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது அவருடைய அன்வேவரிங் பர்சனாலிட்டி. அன்வேவரிங்னா அசைக்கப்படாத அவருடைய ஒரு குணாதிசயம். அப்ப வந்துட்டு நான் சொன்னபடி எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் வந்துட்டு போன பொழுதிலும், அவர் மேல குற்றம் சுமந்த பொழுதிலும், அவரை மறந்த பொழுதிலும், அவரை ஏளனமாக நினைத்த பொழுதிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இருந்திருந்த போதும் அவருடைய பர்சனாலிட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நாளும் அவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு குறைவாக அவர் செயல்பட்டது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அவராக எல்லா சூழ்நிலையிலும் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளும் வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், அப்படியாக இருக்க வேண்டும். நமக்கு எதிராப்புல எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், ஓ நீ அப்படி பண்ற அப்ப நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏட்டிக்கு போட்டியா நம்ம அநேக நேரத்துல நிற்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நம்மளாக இருக்கிறதுக்கு நம்ம முற்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நான்காவது அவருடைய அன்வேவரிங் பர்சனாலிட்டி. ஐந்தாவது கடைசி அவருடைய இது என்னவாக இருந்ததுனால் அவருடைய ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு இப்ப அவரை வந்துட்டு அவர் மேல குற்றம் சுமத்தினார்கள் அல்லவா, போத்திபாருடைய மனைவி வந்து குற்றம் சுமத்த பொழுதிலும், இப்ப அந்த காலத்துல மேபி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா உடனே அவங்கள வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு இருந்திருக்கலாம். அங்க அப்போதைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னதுன்னு தெரியல. ஆனா அப்போ யோசிப்பை வந்து என்ன செஞ்சாங்க, ஜஸ்ட் ஒரு சிறைச்சாலையில அடைச்சாங்க. போத்திபாருக்கும் அவருக்கும் தெரிந்திருக்கலாம் அவர் வந்துட்டு உண்மையான, ஏன்னா அவர் கூட பழகி இருக்கிறத நிமித்தம் தான் அவர் வந்துட்டு எல்லா வித இதுமே அவருக்கு வந்துட்டு கொடுத்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் எப்படியாக இருந்தார் என்று உள்ள ஒரு காரியத்தை வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் போத்திபாருக்கு தெரியும் யோசேப்பு வந்துட்டு இன்னசென்ட்டான ஒரு ஆளு, அவருடைய கேரக்டர் அப்படி கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நான் சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களும் என்னவாக இருந்தது, முதலாவது யோசேப்புக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு, இரண்டாவது அவருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில், மூன்றாவது அவருடைய பீப்புள் ஸ்கில், நான்காவது அவருடைய அன்வேவரிங் பர்சனாலிட்டி, ஐந்தாவது அவருடைய கேரக்டராக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 5 குவாலிட்டிஸும் வந்துட்டு என்னவாக இருந்தது, அவருக்கு வந்துட்டு அது அவருக்கு வந்துட்டு அவரை தாமே அவர் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவரை சிறப்பாக செயல்படுவதற்கு அது ஊன்றுகோலாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 5 காரியங்கள் நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். நம்மளுடைய தேவன் சிறப்பான தேவனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் சிறப்பான மனிதர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சிறப்புக்கான வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு இந்த 5 காரியங்களும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு எல்லாரையும் கூப்பிட்டு பிளஸ் பண்ணும்போது யோசேப்பை வந்து கனிதரும் செடி அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுவோம். அப்ப வந்துட்டு இந்த ஒரு காரியம், இந்த 5 காரியங்களும் நம்ம வந்துட்டு மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாவது எப்படி நம்ம வந்துட்டு எப்படி ஒரு கிறிஸ்துவ கேரக்டர், கிறிஸ்டின் கேரக்டர், ஒரு கிறிஸ்துவத்துக்கு கேட்ட ஒரு குணாதிசயங்களை நம்ம எப்படி வந்துட்டு வளர்த்தி கொள்வது என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ரோமர் 5:3-4 வாசிக்கிறீங்களா? ரோமர் 5 3
3 4. ரோமர் 5:3 இருந்து படிக்கிறேன். அப்பதான் வரும். இயேசு மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5மா? இல்ல 5 போதும். 4 வாசிச்சிட்டீங்கல்ல. அப்ப வந்துட்டு எப்படி? உபத்திரவம் பொறுமையை தரும், பொறுமை பரீட்சையை தரும், பரீட்சை நம்பிக்கையை தரும். அது இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா, அது டிஃபரெண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. Not only so, but we also rejoice in our sufferings, because we know that suffering produces perseverance. Perseverance produces character. பரீட்சை. Perseverance produces character. And character produces hope. அந்த கேரக்டர்னு சொல்ற வார்த்தை அங்க யூஸ் பண்ணல. ஓகே. அப்போ யோசேப்பு வந்துட்டு இந்த ஒரு சைக்கிள்ல தான் அவரும் செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இதன் விளைவாகத்தான் அவர் எதை அவருக்கு உள்ள அந்த கனி தந்தது, அவருடைய அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் அவருக்குள்ள காணப்பட்டது. அப்ப இது கூடாக நம்ம செல்லும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன செயல்படும், நமக்குள்ள என்ன காணப்படும், அந்த கனிகள் காணப்படும். அந்த கிறிஸ்துவ அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு காணப்படும். அந்த உபத்திரவங்கள் நிமித்தமும் நம்மளுடைய பரிசுத்த நிமித்தமும் நம்பிக்கையை தரும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ முதலாவது வந்துட்டு ட்ரஸ்ட்னு சொல்கிறது, ஆளுங்க இப்ப நமக்கு தெரிந்தவர்கள் நம்மள உடனே நம்புவார்களா? இப்ப நம்ம ஒரு ரோட்ல ஒருத்தவங்களை பாக்குறதோ நம்பி நம்ம ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். அப்போ அந்த ட்ரஸ்ட்னு சொல்றது எப்படி வளர்கிறதாக இருக்கிறது? அது ஒரு காலப்போக்குல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தரை நம்ம நம்ப ஆரம்பிப்போம் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம திடீர்னு ஒருத்தவங்களை நம்ப மாட்டோம். காலப்போக்குல நம்ம ஒருத்தவங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த விசுவாசம் அல்ல அந்த ட்ரஸ்ட்னு சொல்லுகிற ஒரு காரியம் வளர்கிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு வந்துட்டு என்ன செய்தாரு? அந்த ட்ரஸ்ட்டை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர்களுடைய அந்த போத்திபாராகட்டும், இல்ல அந்த சிறைச்சாலையில இருந்தவர்களாகட்டும், இல்ல அந்த ராஜா இடத்துல போகும் பொழுதாகட்டும், எல்லாவற்றிலும் அவர் எதை காண்பித்தார்? அந்த ட்ரஸ்டை வந்துட்டு அவர் வந்துட்டு மெயினாக ஒரு விசுவாசத்தை அவர் வந்துட்டு அந்த இடத்துல அவர் வந்துட்டு இது பண்ணார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அவரை விசுவாசிப்பதற்கு செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப அது முதலாவது. அப்ப அந்த யோசேப்புக்கு வந்துட்டு அந்த அவருக்குள்ள அந்த ட்ரஸ்ட், மற்றவர்கள் அவரை விசுவாசிப்பதற்கு அவர் வந்துட்டு அந்த காரியங்களை செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது அவருடைய தோற்றம்.